நான் சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும். கண்ணு கலங்கும். எவ்வளவு அவதூறுகள். இந்த கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது அப்படின்ட்டு அது ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது மக்கள் கிட்ட எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு. ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான். அதனால படத்தை முடக்கு. இது யாரு முடக்குனாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஆனா இவனாடா இவன் படத்தை முடக்கினாலும் அவன் பாட்டுக்கு அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, SOPன்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ். அவனுக்கு மட்டும் போடு. மற்ற கட்சிகள்லாம் விடு, விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. என்னாச்சு? அதுவும் எடுபடல. சரி, அடுத்து வேற என்னப்பா பண்ணலாம்? எடுபடல. சரி, அடுத்து வேற என்னப்பா பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. அது மாதிரி எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும். தாவேகா தலைவர் விஜய் நெல்லை KTC நகர் கூட்டத்துல திமுக அண்ட் பாஜக கூட்டணியை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திமுக தேவையில்லாம என் மேல நிறைய அவதூறு பரப்புனாங்கனோ, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும்னு வெளிப்படையாவே மனைவி சங்கீதா சொன்னது அவதூறு கருத்துன்னு விஜய் பேசியிருக்காரு. இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. தாவேகா தலைவர் விஜய் இன்னைக்கு திருநெல்வேலியில தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் நெஞ்சில் குடியிருக்கும் திருநெல்வேலி மக்களுக்கு வணக்கம்னு சொல்லி பேச்சு தொடங்கினாரு. இதை தொடர்ந்து பேசிய விஜய், உங்களை தேடி வந்திருக்கேன், திமுக கையில முழு அதிகாரமும் இருந்திருந்தா இந்த நேரம் இந்த நிகழ்வு நடந்திருக்காது, ஏதாவது முட்டுக்கட்டை போட்டிருப்பாங்க. அதிகாரம் இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக அரசு நமக்கு எவ்வளவு நெருக்கடிகள் அவதூறு செய்திருக்காங்க. திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் வெளியே தான் தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஒன்னா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே நோக்கம்தான், அது மக்களுக்காக உழைக்க விஜய் வந்து விடக்கூடாதுங்கிறது தான். நான் வந்ததுனால அவங்களால ஊழல் செய்ய முடியாம போனுச்சு, அதனால என் மேல செம கோபத்துல இருக்காங்கன்னு திமுக ஆட்சி குறித்து கொந்தளித்து பேசியிருந்தாரு. திமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணியுமே இவங்க ரெண்டு பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே நோக்கம்தான். அது என்ன நோக்கம் தெரியுமா? உங்களுக்காக நல்லது செய்ய, உங்களுக்காக உழைக்க, உங்களோட கூடவே நிக்க இந்த விஜய் வந்துடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய அந்த நோக்கமே. ஏன்னா இந்த விஜய் வந்ததிலிருந்து அவங்க நிறைய இந்த ஊழல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு லிஸ்ட் போட்டு சொன்னல, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாம போச்சு. எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துருச்சு. அதனால செம்ம கோபத்தில் இருக்கிறாங்க என் மேல. அதே மாதிரி அடுத்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைய மக்களே நீங்களே ஆல்ரெடி உருவாக்கிட்டீங்க. இந்த கூட்டணி கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்கு எதுவுமே எடுபடல. இந்த அரித்மேட்டிக் கணக்கு, மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு எல்லாமே மண்ணுக்குள்ள புதைச்சிட்டீங்க. அப்புறம் இந்த கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற இந்த பணத்தை எல்லாம் வச்சு கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒன்று சேர்த்து வச்சிருந்தாரு. அது எல்லாமே இப்ப கலகலத்து போய் நிக்குது. டாப் தனியா, பாட்டம் தனியா, ரீப்பர் தனியா, ஜாயிண்ட் தனியா, அப்படி நிக்குது தனித்தனியா. எல்லாமே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில.
சரி, இவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர் அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. அதனால மக்களே, இந்த திமுகவோட நேரடி கூட்டணிக்கும் மறைமுக கூட்டணிக்கும் நம்ம மேல காண்டு. காண்டுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க வீட்லயே அவங்க குடும்பத்திலேயே விசில் சத்தம் பலமா கேக்குதாம். அடுத்த காண்டு அது இந்த சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. சிறுபான்மை மக்களோட அந்த திமுக சாயம் வெளுத்து போச்சே. இந்த விஜய் என்னடானா மதச்சார்பற்ற கொள்கையோட உண்மையான ஒரு முகமா இருக்கிறானே. இந்த சிறுபான்மை மக்கள் வேற இந்த விஜய் பக்கம் தானே நிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டோ காண்டு. அதுக்காக நாம் என்ன செய்ய முடியும்? இந்த 33 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் போறதுக்கு நாம் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரல் வருது. மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.